ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 34வது தசகம், முதல் ஸ்லோகம். இதில் ராமாயணத்தை பற்றி பேசுகிற இந்த தசகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் ஸ்லோகம் எப்படி இருக்கு? கீர்வாணை அத்தியமானு தசமுக நிதனம் கௌசலேஷு ரிஷ்யஸ்ருங்கே புத்ரீயாம் கிஷ்டிகிஷ்ட்வா ददशी दशरथ क्षमाभृते भाग्यसहर्यं तत् भुक्त्या तत् पुरन्द्रेषु अपि तीसृषु समं जात गर्भासु जातो रामः त्वं लक्ष्मणेन स्वयम् अथ भरतेन अपि शत्रुघ्ननाम्ना गीर्वाणैः अर्त्यमानो दशमुखनिधनं कौसलेषु ऋष्यशृङ्गे पुत्रीयां इष्टिगिष्ट्वा तदुषु दशरथक्षमाभृतभाग्यस अज्ञम् तद्भुक्त्या तत् पुरन्द्रेषु अपि तीसृषु समं जातगर्भासु जातो रामः त्वं लक्ष्मणेन स्वयम् अथ भरतेन अपि शत्रुघ्ननाम्ना. இப்படி இருக்காத்தோம். தசமுக நிதனம், ராவணன் வதம் குறித்து. கீர்வாணை தேவர்களால் அர்த்தியமானோ நீ வேண்டப்பட்டாய். பெருவாள்கிட்ட போய் வேண்டிண்டா அது மாதிரி ராவணனுடைய வதம் குறித்து. கௌசலேஷு கௌசல நாட்டில் ரிஷ்யஸ்ருங்கரால் ஒரு புத்ரியாம் கிஷ்டிமிஷ்டுவா புத்திர காமேஷ்டியாகம் செய்யப்பட்டது. அர்க்யாம் பாயச யாகத்திலிருந்து கிடைத்த தெய்வீக பாயசம். க்ஷமாபிருதே ராஜா தசரத சக்கரவர்த்திக்கு தூஷி கொடுக்கப்பட்டது. தத்து புரந்திரிஷு तीसृषु अपि तत् पुरन्द्रेषु तीसृषु अपि அவருடைய மனைவிமார்கள் மூவர்க்கும். புரந்திரிஷுன ஒய்ஃப், மனைவி, சமமாக கொடுக்கப்பட்டது. தத் புக்தியா அதை பருகிய மூவரும் கர்ப்பாசு ஜாத கர்ப்பம் அடைந்தார்கள். துவம் நீ ராமனாக ஜாத்து பிறந்தாய். அத ஸ்வயம் பிறகு நீயே லக்ஷ்மணேன பரதேன அபி சத்ருக்ன நாம்னா லக்ஷ்மணன் பரத சத்ருக்னன் என்ற திருநாமங்களோடு அவதரித்தாய். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக நினைக்கிறேன். மொத்தமாக படிச்சுடலாம், கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ராவணவதம் குறித்து தேவர்களால் நீ வேண்டப்பட்டாய். கௌசல நாட்டில் ரிஷ்யஸ்ருங்கரால் ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் செய்யப்பட்டது. யாகத்திலிருந்து கிடைத்த தெய்வீக பாயசம் ராஜா தசரத சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய மனைவிமார்கள் மூவருக்கும் அது சமமாக கொடுக்கப்பட்டது. அதை பருகிய மூவரும் கர்ப்பமடைந்தார்கள். நீ ராமனாக பிறந்தாய். பிறகு நீயே லக்ஷ்மணன் பரத சத்ருகுணன் என்ற திருநாமங்களோடு அவதரித்தார். இதுதான் அர்த்தம். இங்கிலீஷில் அர்த்தம் மொத்தம் படிச்சிடலாம், நான் பெருசாக இருக்குது. The Devas prayed to you for the destruction of Ravana. In the kingdom of Kosala, the sage Rishyasringa performed
the Putrakameshti Yajna on the request of the king Dasaratha. From the Yajna emerged the divine Payasa, which the king distributed among his 3 wives. By drinking it, they conceived simultaneously. You were born to them as Rama, then yourself as Lakshmana, also as Bharata and Satrugna. By these names, according to Narayana Bhattatri, the very Guruvayurappan is all the 4. So normally we restrict to Rama only, but it is not so. So let us read the sloka again. गीर्वाणैः अत्यमानो दशमुखनिधनं कोसलेषु ऋष्यवन्दे ऋष्यशृङ्गे पुत्रीयां गिष्टिं गिष्ट्वा तादृशी दशरथ क्षमाभृतपायस अर्घ्यं तत् भुक्त्या तत् पुरन्द्रीषु अपि तीदृशु समं जात गर्भवासु जाते रामः त्वं लक्ष्मणेन स्वयं अथ भरतेन अपि शत्रुघ्ननाम्ना. श्रीमते रामानुजाय नमः.